Hi மக்களே, the greatest of all time தளபதியோட GOAT 68th மூவி வேற லெவல் ஃபர்ஸ்ட் ஹாஃப். வெங்கட் பிரபு தரமான சம்பவம் பண்ணிருக்காரு. யுவன் பிஜிஎம் பத்தி எல்லாரும் பேசினாங்க. ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? தரமா இருக்கு. ஹாய் மக்களே, the greatest of all time தளபதியோட GOAT 68th மூவி வேற லெவல் ஃபர்ஸ்ட் ஹாஃப். வெங்கட் பிரபு தரமான சம்பவம் பண்ணிருக்காரு. யுவன் பிஜிஎம் பத்தி எல்லாரும் பேசினாங்க. ஃபர்ஸ்ட் சாங்லயும் சரி, சின்ன சின்ன கண்கள் சாங்லயும் நல்லாவே மேட்ச் பண்ணி ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருந்தது. நம்ம மக்கள்கிட்ட கேட்கலாம், துபாயில எல்லாரும் பார்த்ததோட ஃபர்ஸ்ட் ஷோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்கலாம். ப்ரோ கொஞ்சம் சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? தரமா இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. அத எப்படி இருக்கு உங்களுக்கு? அதை பார்க்க அதெல்லாம் புல்லரிக்குது ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. படம் ரொம்ப சூப்பருங்க. அதுவும் அந்த இன்டர்வல் சீன் வந்து நல்லா லூசிங்க பார்க்க அப்படிதான் இருக்கிறாரு ப்ரோ. சொல்லுங்க. வேற அண்ணன் வேற கலக்கி இருக்காப்ல ப்ரோ. எப்படி இருக்கு வெங்கட் பிரபு டைரக்ஷன்? செஞ்சுட்டாரு ப்ரோ, அடிபொலி ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க. படம் செமையா இருக்கு. என்ன தளபதி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கண்டிப்பா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. தரமா பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல இன்னொரு பெரிய சம்பவம் இருக்கு. சம்பவம் இருக்கு. பாத்தீங்க படம் எப்படி இருந்துச்சு? செம்ம காமெடி. ஃபர்ஸ்ட்ல காமெடி சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக்ஷன் வருது. அப்புறம் காமெடி கொஞ்சம் கம்மியா சூப்பரா தான். துபாயில இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி இருந்தது? தளபதி கூட்டம், கிரவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். புதுசா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் போறது வந்தேன். கண்டிப்பா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஷோ வரீங்க தளபதியோட படம். ஓகே ப்ரோ, ஓகே, தேங்க்யூ. பார்க்கலாம். படம் சூப்பரா இருந்தது. ஸோ ட்விஸ்ட் மேலே ட்விஸ்டா இருக்கு. ஸோ செகண்ட் ஹாஃப் வேற லெவல்ல இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். ஸோ வெயிட்டிங் ஃபார் செகண்ட் ஹாஃப். ஓகே. ரிவ்யூ பிஎன்எட்ஸ்ல வரும். தளபதி தி கோட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சூப்பர் ஜி, மாஸ். எல்லா கெட்டப்பும் சூட் ஆகுனா தலைவர் தான். எல்லா கெட்டப்பும் சூட் ஆகும். இல்ல டிஹெச்ஜி பத்தி பேசினாங்க எல்லாரும். ஆனா படத்துல எப்படி இருந்துச்சு? எந்த குறையுமே சொல்ல முடியாது. சூப்பர், அதெல்லாம் குறையே சொல்ல முடியாது. மாஸ், எல்லாருமே ரசிகர் தான். நான் ஃபேன் பார்த்தா கூட விஜய் பிடிக்கும். கெட்டப் அப்படி எல்லா கெட்டப்பும் சூட் ஆகும். இன்டர்வல் பிளாக் எப்படி இருந்துச்சு? எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? ட்விஸ்ட் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ஏதோ இருக்கு, சம்பவம் இருக்கு, ஏதோ பண்ணிருக்காரு வெங்கட் பிரபு. என்ன இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். கண்டிப்பா. ஓ ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ, அந்த மாதிரி ஏதாவது சொல்லு. ரெண்டு பேர் சேர்ந்தா நின்றா, சும்மா நின்றா. சொல்லு. வேற லெவல் ப்ரோ, சான்ஸே இல்ல. ப்ரோ தியேட்டர்ல போட்டு குதிச்சுக்கிட்டே இருந்தீங்க, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பாக்குறதுக்கு? சான்ஸ்ல இந்த செப்டம்பர் 5ஆம் தேதி போற எதிர்பார்த்தேன். இன்னைக்கு ஒரு வழியா வந்துருச்சு. அது இல்லாம இன்னும் எத்தனை ஷோ, இன்னும் 10 ஷோ பார்த்தாலும் எனக்கு 10வது பாத்துக்கிட்டே இருப்பேன் நீ ஃபுல்லா. அது இல்லாம தளபதி இளைய தளபதி, அது இல்லாம அவங்க தளபதியோட சின்ன குழந்தை இறந்து போயிருது. ஆனா இன்னும் கொஞ்சம் கதைய சொல்றேன், இன்னும் பெருசா வளர்ந்தானா தெரியுது. அவன் பையன் 2 பேரும் லெவல். தளபதி வர்சஸ் இளைய தளபதி. கிங் ஆல்வேஸ் கிங். யாரெல்லாம் யுவன் அண்டர்ரேட்டட் பண்ணையிலோ இன்னைக்கு காமிச்சிருக்காரு யுவனோட பிஜிஎம். என்னைக்குமே யுவனு கிங் தான், என் தலைவர் கிங் தான். கிங் ஆல்வேஸ் கிங். ட்ரெய்லர்ல இதுலயும் டிஹெச்ங்க பத்தி பேசினவங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை கொடுத்திருக்காரு வெங்கட் பிரபு. செமையா பண்ணிருக்காங்க, எந்த ஒரு எரருமே இல்ல. அக்யூரேட்டா இளைய தளபதி மாதிரியே இருக்கு, சூப்பரா பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாம். Yeah.